பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைய தினத்தின் வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்ன வரைக்கும் நாம் நிர்மூலமாகாம இருப்போம்னா அது தேவனுடைய கிருபை தான். ஏன்னா நம்ம திரும்பி பார்த்தோம்னா கடந்து வந்த பாதையெல்லாம் எத்தனையோ இடங்களில் நம்ம பாவம் செஞ்சிருக்கோம், எத்தனையோ இடங்களில் பொல்லாத காரியங்களை நம்ம விழுந்து போயிருப்போம். ஆனாலும் ஆண்டவர் நம் ஜீவனை எடுக்காம ஆண்டவர் கிருபையாய் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ நம்ம நிர்மூலமாகல, மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக விழுந்து போல இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா அது தேவனுடைய கிருபை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்துல நம்ம பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர்கள். அப்போ பாவம் செய்தவர்களை ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுத்திருந்தாலோ தண்டனை கொடுத்திருந்தாலோ நம்ம இந்த நாட்களில் உயிரோடு இருக்க முடியாது. ஆனா தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா கிருபை செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 33:19 வாசிக்கிறோம், எவன் மேல் கிருபையா இருக்கிறேனோ அவன் மீது கிருபையா இருப்பேன் என்று வேதம் சொல்கிறது. அப்போ தேவன் சிலரிடத்துல ஆண்டவர் கிருபையா இருக்கிறாரு, தாவீது இடத்திலையும் ஆண்டவர் கிருபையா இருக்கிறாரு. தாவீது ஒரு முறை அவர் ஜெபிக்கிறார், சங்கீதம் 66:20, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த வார்த்தை தாவீது சொல்லுகிறார் என்றால், அவனும் பாவம் செய்தவனாக காணப்படுகிறான். பத்சேபாள் இடத்தில் அவன் பாவம் செய்கிறான், தவறுதலான ஒரு காரியத்தை செய்கிறான். அது நிமித்தமாக அவன் உடைந்து போகும்போதெல்லாம், ஆண்டவரே என்னை நான் பாவம் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணிட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே உடைய கிருபை என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் கிருபை அளிக்கிறார். யார் யாருக்கெல்லாம் கிருபை கொடுக்கிறார்? தம்மை நோக்கி பார்த்து கெஞ்சி வேண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் தயவாய் கிருபை அளிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் மோசே இடத்துல ஆண்டவர் கற்பனை குறித்து பேசிக்கிட்டு இருப்பாரு. நான் உனக்கு 10 கற்பனைகளை நான் கொடுக்குறேன், நீ என்னோடு கூட வா என்று மோசே இடத்துல ஆண்டவர் பேசுவார். அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கீழே ஜனங்க தங்களுடைய வழிகளை கெடுத்து கொள்ளுகிறார்கள், அவங்க தவறுதலான வாழ்க்கையில போகிறார்கள். மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, மோசையை பார்த்து, நீ கீழே போ, உன் ஜனங்க தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று கொடுத்த ஃப்ரீடமை அவங்க கெடுத்துக்கிட்டாங்க. கீழே போய் பார்த்தா எல்லோரும் தவறுதலாய் பாவங்களை செய்யறாங்க, ஆடலும் பாடலுமா ரொம்ப கொண்டாட்டமா இருக்கிறாங்க, விக்கிரகங்களை உருவாக்கிட்டு. அப்பொழுது அந்த இடத்துல மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே எங்களுக்காக மனம் இறங்குங்க என்று சொல்லி அந்த ஜனங்களுக்காக அவர் போராடி ஜெபிப்பார். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜனங்க, ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் எப்படி ஆகிலும் ஆண்டவரே அவர்களை நீ கிருபையாய் காப்பாற்ற வேண்டும் என்று கடைசியில் அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக மோசே ஒரு இடத்துல சொல்லுவார், ஆண்டவரே அந்த ஜீவ புஸ்தகத்துல என் பேரை கூட கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரே, நீர் அந்த பிள்ளைகளிடத்துல இறங்கலன்னா அப்படின்னு அவர் கெஞ்சி கேட்பார். அதன்படியே கர்த்தர் இறங்கி கிருபையாய் ஆண்டவர் மோசே நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபையே. எத்தனையோ முறை தவறு செய்கிறோம், எத்தனையோ முறை இடறி விழுந்திருக்கிறோம். ஆனாலும் இன்றைய தினத்துல தேவ சமூகத்துல நாம் நிற்கிறோம். ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். சங்கீதம் 23:6 வாசிக்கிறோமே, சோ நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். தேவனுடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தும் போது ஆண்டவர் கிருபையாய் இறங்கி எல்லா காரியத்தையும் சாட்சியா நடத்தி மரண பரியந்தம் அந்த கிருபை நம்மளை தொடரும்படியாய் வழி நடத்துவார். ஆமென். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நம்மை நடத்துவார். இப்போது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எந்த பாவங்களை இடறி விழாதபடிக்கு நீர் பாதுகாத்துக்குள்ளும் ஒருவேளையில விழுந்திருந்தா ஆண்டவரே எங்கள் எல்லோரையும் மன்னித்து அப்பா உம்முடைய கிருபையினால இடைக்கட்டும். ஆசீர்வதியும். வியாதி பலவீனங்களை நீக்கி போடுங்க. பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளிடுங்க. கூடவே இருந்து வழிநடத்தும். இம்மட்டும் என் பிள்ளைகளுக்கும் அடியனுக்கும் கிருபை கொடுத்தீர், சபைக்கும் கிருபை கொடுத்தீர். புதிய கிருபையோடு ஆசீர்வதித்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.